இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களிலும் உங்களை சந்திப்பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். லெந்து நாட்கள் என்றால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு மறுமலர்ச்சி என்ற அர்த்தம், அல்லது ஒரு புதுமை என்று கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மறுமலர்ச்சி, பரிசுத்தத்திலே ஒரு மறுமலர்ச்சி காண்பதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேத பகுதிகளை, கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, அவருடைய காயங்களை குறித்து, சிலுவையை குறித்து நாம் பல வருடங்களாக இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானித்திருப்போம். இந்த நாளிலும் சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் ஏவினபடியால் அந்த சிலுவையை குறித்து தான் நான் அந்த நாட்களில் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, சிலுவை என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை அறிந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த சிலுவையிலே அன்பு, பரிசுத்தம், ரட்சிப்பு, மீட்பு, ஐக்கியம், சமாதானம் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை அறிவோம். இன்னும் தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே அதை இன்னும் அதிகமாக நாம் ஆராயும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது, சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை என்றாலே அன்பு என்பது அனைவரும் நம்ம சொல்லக்கூடிய, தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம். சிலுவை என்றாலே அன்பு. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த சிலுவையிலே அவர் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, திருமறை மூலமாக, அவர் நம்முடைய வசனங்களின் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய இரக்கம், அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் சுவாபம், அவருடைய மனதுருக்கம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக சிலுவையில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை 1 யோவான் 3:16 பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு இன்னதென்று அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவர் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோமே என்று யோவான், அவர் 1 யோவானிலே அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய அன்பு இன்னதென்று அந்த சிலுவையிலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் குறிப்பிடுகிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பின் அளவு அளவிட முடியாத ஒரு அன்பு. இவ்வளவாய் அப்படின்னா அதற்கு அளவே கிடையாது. அளவிட முடியாத அன்பு. இதை போல அன்பு யாராலையும் செலுத்த முடியாது என்கிற தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினால் அவர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய அன்பின் அளவுகோலை அந்த சிலுவையிலே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நாம் அவரை அறிந்திருக்கிற நாம், அவருடைய அன்பை உணர்ந்திருக்கிற நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை வைத்து அவருடைய அன்பை நாம் நிதானித்து விடுகிறோம். உதாரணமாக, நமக்கு நல்ல நன்மைகள் அவர் தந்தால், அல்ல ஒரு காரியத்திலே ஜெயம் கிடைத்தால், ஒரு வெற்றி கிடைத்தால், ஒரு பதவி கிடைத்தால், ஒரு வேலை கிடைத்தால், நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் ஜெபித்தேன், அவர் என்னுடைய வேண்டுதலை கேட்டார், அவர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அதே சூழ்நிலையிலே நமக்கு ஒரு தோல்வியோ அல்லது ஒரு சோதனையோ அல்லது ஒரு இழப்போ நேரிடும் பொழுது நாம் எண்ண முடியாத அல்லது என்ன சொல்றது, நினைக்க கூடாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம உடனே என்ன சொல்றோம்? தேவன் என்னிடத்தில் அன்பே இல்லை, அவர் என்னை நேசிக்கவே இல்லை என்று சொல்லுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு இழப்பு வந்தாலும், நான் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளோ சோதனைகளோ நமக்கு வந்தாலும் தேவன் அன்பாகவே நம்மிடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூரியனை பார்க்கிறோம். சில நேரங்களில் அந்த சூரியனை அந்த கார் மேகங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது சூரியன் இருக்கிற இடம் தெரியவில்லை, இருளாய் இருக்கிறது. அதே போல கார் மேகங்கள் போன்ற, ஆனால் நம்ம என்ன சொல்ல முடியாது? சூரியன் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கார்மேகங்களை போல சோதனைகளோ நெருக்கடிகளோ துன்பங்களோ வரும் பொழுது சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்?
தேவன் நம்மிடத்தில் அன்பா இல்லையோ, தேவனை இல்லையோ என்று நாம் நினைத்து விடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, எப்பொழுதும் தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்பின் உச்சம்தான் அந்த சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தது. முதலாவதாக அவருடைய அன்பின் தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு குறுக்கிடுகிற அன்பு. குறுக்கிடுகிற அன்பு என்று சொல்லும் பொழுது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி. அதாவது மனுஷர்கள் பாவம் செய்து பாவ வழியிலேயே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை மனுஷர்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். இது தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பு. அப்போ எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து அவர்கள் கெட்டு போனால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய சித்தம் நிறைவேறாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்றார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் அந்த பாவத்திற்குண்டான தண்டனைகளையும் அவர் மேல் சுமத்தி நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவித்தார். இதுதான் அவருடைய குறுக்கிடுகிற அன்பு. அவங்க எப்படியாவது கெட்டு போறாங்க, நம்மை விட்டு வழி விலகி போறாங்க, அப்படியே போகட்டும் என்று விட்டு விடாதபடி குறுக்கிட்டு அவருடைய ஒரே குமாரனை தந்து நம்மை மீட்டுக்கு எடுத்த அந்த அன்பு தான் குறுக்கிடுகிற அன்பு. நாம குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளின் மேல் நம்ம அன்பு வைத்திருக்கிறனால் அவர்களை ஒவ்வொரு காரியங்களிலும் நான் குறுக்கிடுகிறோம். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா போயிட்டு எப்படி வர்றாங்க, என்ன பேசுறாங்க, யாரோட பேசுறாங்க என்று நாம் குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். அவர் போகிற வழி எது என்பதை நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். அவரிடத்துல அன்பு இல்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? எப்படியும் கெட்டு போறான், எப்படியும் கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விடுகிறோம். ஆனா தேவன் என்ன செய்யறாரு? குறுக்கிட்டு நம்முடைய வழியை திருப்புகிறார். நம்ம எப்படியெல்லாம் திருப்புகிறார் அப்படின்னா திருமறை மூலமாக, நம்முடைய வாசிப்பதின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நம்முடைய வழியை, அதாவது பாவ வழியில் நம்ம சென்று கொண்டிருப்போமானால் அந்த பாவ வழியில் இருந்து திரும்பினால் நல்லது. அப்படி இல்லை என்றால் அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், சில வியாதிகளையோ சில இழப்புகளையோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். அதிலிருந்து உடைய பாவ வழியில் இருந்து திரும்ப அவர் ஒரு வழி செய்கிறார். நம்முடைய திருமறையில் இருந்து பார்க்கும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், துர்மார்க்கமாய் நடந்து கொள்கிறார்கள், விக்கிர ஆராதனை செய்கிறார்கள், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை அப்படியே விட்டு அவர் அழியட்டும் என்று விட்டுவிடாதபடி ஓசியா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக, அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் போகிற பாதையில் இருந்து அவர்களை பரிசுத்தத்திற்கு திரும்பும்படியாக அழைப்பு விடுகிறார். ஒரு சோரம்போன ஸ்திரீயை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லி, இதே போல நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நேசிக்கிறேன், அவர்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள், ஆனாலும் நான் என்ன செய்வேன்? அவர்களை என்னிடத்திலே திருப்புவேன், நான் அவர்களை இன்னும் நேசிக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதான் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் அவருடைய தேவனை தந்தருளி அந்த சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்களாய் அந்த தேவனிடத்திலே இன்னுமாய் அவரிடத்திலே கிட்டி சேரும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் இந்த லெந்து நாட்களிலே அர்ப்பணிக்கிற நான் நினைக்கிறேன். அதற்காக நான் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாட்களை தந்ததற்காக தேவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அப்பா சிலுவையிலே உம்முடைய அன்பை ஆண்டவரே, விலையேற பெற்ற அன்பை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அன்பின் ஆழத்தை, அளவை நாங்கள் புரிந்து அறிந்து நிதானித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைகள் வந்த பொழுதும் இந்த அன்பை விட்டு நாங்கள் பிரிந்திராதிருக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவரீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களை தாழ்த்துகிறேன். சகல துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.